இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படியோ உங்க குடும்பம் ஒழுக்கம் கெட்ட குடும்பம்னு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எப்படி நாங்க உங்க கூட சம்பந்தம் வச்சுக்க முடியும்? சம்பந்தி, எல்லாருக்கும் ஆதாரம் போதுமா? எங்க செங்கோட்டு வேலர் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி எங்க கௌரவத்தை நாங்க கெடுத்துக்க விரும்பல. என்ன இவராணி அவங்கள போக வேண்டாம்னு சொல்லுமா. என் பேத்தியோட வாழ்க்கை பிரச்சனை கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுமா. சித்தி வா கபிலா, நீ வா கீழே வா, போலாம் வா. சித்தி என்ன பண்றீங்க நீங்க? கடவுளே, இருங்கம்மா. அவ பாரு. ஐயோ சம்பந்தி, செல்வநாயகி, அது ரித்திகாவை பத்தி இல்ல. ரித்திகாவுக்கும் அந்த வாய்ஸ் மெசேஜுக்கும் சம்பந்தம் இல்ல. ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அப்போ செழியன் சொன்னது யார பத்தி? சொல்லுங்க டீச்சர் அம்மா, அந்த செழியன் சொன்னது யார பத்தி? அவர் சொன்னது ரித்திகாவை பத்தி இல்ல. ரித்திகா இல்லனா வேற யாரு? உன் சின்ன தங்கச்சியா? ரித்திகாவும் இல்ல, அவ தங்கச்சியும் இல்லன்னா அப்போ அவன் சொன்னது உன்னை பத்தியா? சொல்லு, அவன் சொன்னது உன்னை பத்தியா? அவகிட்ட எதுக்கு கேக்குறீங்க? அவ அமைதியா நிக்கும் போதே தெரிய வேணாம் எல்லாம் அவ இழுத்துட்டு வந்ததான்னு. ஏய், அந்த செழியன் சொன்னது உன்னை பத்தியான்னு கேட்டேன். ஏய், ஏன் நீ திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? உன்னை ஏய், ஐயோ கடவுளே, ரம்னா, என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? ஐயோ, உன்னை என்ன செய்யறது? உங்க ஆத்தா போன அன்னைக்கே உன்னையும் விஷம் வச்சு கொன்னுறதோன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு நீ இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து எங்க குடும்ப மானத்தை வாங்கி இருப்பியாடி? இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு செகண்ட் நீ இங்க நின்னு வச்சுக்கோ. ஏன் அப்புறம் நீ என்ன கொலைகாரியா தான் பாப்ப. சித்தி, ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடுறீ. இதுக்கப்புறம் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா? வெளியே போடி. என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற? வெளியில போ, போடி வெளியில. ஐயோ, கடவுளே, நான் போயிடுறேன். நானே போயிடுறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு ரித்திகா நல்லா இருந்தா போதும். ஏய், அவசரப்படாத, இரு. என்ன ஏதுன்னு பேசிக்கலாம், பொறுமையா இரு. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இதுக்கப்புறம் இவ மட்டும் இங்க இருந்தான்னா இந்த கல்யாணம் நடக்காது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. விடுங்க, அவ இங்க இருந்து போட்டும். இல்லனா அப்புறம் நானும் என் பொண்ணும் உயிரோடவே இருக்க மாட்டோம். சித்தி, ஏய்,